Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிஸ்பன் ஹீட்டுக்கும் சிட்னி தண்டர்ஸ்க்கும் இடையே நடக்க போகிற பிக் பேஷ் லீகோட 25வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா 6th January மதியம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி 1:45க்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெனியூ பொறுத்த வரைக்கும் த கேபா ஸ்டேடியம் பிரிஸ்பனில் வச்சு தான் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பிரிஸ்பன் நடந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிஸ்பன் ஹீட் வந்து மேட்ச் வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க அகெயின்ஸ்ட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் நினைக்கிறேன் சம்திங். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப குரூஷியல் மேட்ச். 7 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 டீம்ஸும் ப்ளே பண்ண போகிறாங்க. சிட்னி தண்டர்ஸ், சிட்னி சிக்ஸர்ஸ் இந்த 2 டீம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனோட டாப் ஆஃப் தி டேபிளில் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. 2 டீமே பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவலாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் வித்தியாசத்தில் சிக்ஸர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து தண்டர்ஸ் வந்து வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்ட்ரைட்டாகவே ஃபஸ்ட்டு பொசிஷன் போகிறதுக்கான சான்ஸும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட் பின் பண்ணி வச்சுக்கோம். லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ் கேப்டன்ஸ் கேம்சாஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக பார்த்திங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேட்ச் இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. ஸோ இப்போ பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 62 மேட்சஸ் இந்த கவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காங்க. 31 பேட்டிங் ஃபஸ்ட்டு, 30 பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 166 ஆவரேஜ் ஃபஸ்ட் பெட் ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஹை ஸ்கோர் 224க்கு 5, லோ ஸ்கோர் 90க்கு ஆல் அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிருக்காங்க. இப்போ ரீசன்ட் மேட்சஸில் ஃபர்ஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. செகண்ட் மேட்ச்லையும் சேஸ் பண்ண டீம் தான், தேர்ட் மேட்ச்லையும் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கக்கூடிய டீமுக்கு கொஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது இந்த கிரவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஹீட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்சஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பேட் பண்ணி இந்த கிரவுண்ட்லேயும் தோற்றுருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு 9 விக்கெட் ஃபஸ்ட் மேட்ச்சில் வந்திருக்கு. 2வது மேட்ச்சில் 8 விக்கெட்ஸ் வந்திருக்கு. தேர்ட் மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 9 விக்கெட்ஸ் கிட்ட வந்திருக்கு. பட் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட்ஸ் தான் ஃபஸ்ட் மேட்ச்சில், செகண்ட் மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ், தேர்ட் மேட்ச்லையும் 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு. பேஸ் பவுலர்ஸ்க்கு இந்த பிச் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ எந்த இன்னிங்ஸில் பவுல் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் கொடுத்து நம்ம பிக் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணக்கூடிய பேஸ் பவுலர்ஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போது ஹெட் ஹெட் ரெக்கார்ட்ஸ் 2 டீமும் 21 முறை சந்திச்சிருக்காங்க. ஸோ அதில் ஹீட் பார்த்திங்க அப்படின்னா 13 முறையும், தண்டர்ஸ் வந்து 7 முறை வின் பண்ணியிருக்காங்க. ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா 100 ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. இப்போ பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டாம் அல்சுப், காலின் முன்ரோ 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. நாதன் மெக்ஸினி, மேட் ரன்ஷா, மேக்ஸ் பிரியாண்ட்டு, பால் வால்டர், சேவியர் பாட்லெட்டு, பிரஸ்விஜ், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பென்சர் ஜான்சன், மைக்கேல் ஸ்வெப்சன், மேத்யூ குனேமன் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த டீமோட பிளேயிங் லோனில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் நம்ம 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸில் ஃபஸ்ட்டு சேவியர் பாட்லெட் இருக்கார், 2வது ஸ்பென்சர் ஜான்சன், 3வது ஸ்வெப்சன், 4வது குனேமன், 5வது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பிரஸ்டிவிஜ், அவர் கூட பார்த்திங்க அப்படின்னா சம் ஓவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட போல் வால்டர் ஷேர் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டாம் அல்சூப்போட ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு இந்த சீசனில். அதாவது இந்த பர்டிகுலர் இயரில் 2024 பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு, 39 கிட்ட ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ கிராண்ட் லீக்கு ஒரு சூப்பரான பிக்காக இருப்பார். போத் இன்னிங்ஸும் நீங்கள் உங்கள் கிராண்ட் லீக் டீமில் ஒரு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு காலின் மன்றோ ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹெட் ஹெட்டில் 43, வென்யூவில் 23 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ ஃபார்ம் அவுட்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் அடிக்கிறாங்க, 25-30 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறாங்க. ஸோ முன்றாவே முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மெக்ஸ்வீனி போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஹெட் 51, வென்யூவில் 49, போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சிவிசி. ஃபஸ்ட் பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் கொடுத்து சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேட் ரன்ஷா சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ், ஹெட்டில் 16, வென்யூவில் 19 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்தாலும் லைனில் ஃபீல்டிங் நிற்பார், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஒரு பார்ட் டைம் ஆஃப் ஸ்பின்னரும் கூட. செகண்ட் பேட்டிங் கொஞ்சம் ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ் நல்லா இருந்திருக்கு. டார்கெட் தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆடக்கூடிய பிளேயர். ஸோ பேட்டிங் செகண்ட் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து மேக்ஸ் பிரியாண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்ச் கூட 77 அடிச்சிருந்தாரு. ஸோ 10 மேட்ச் ஆடி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 117 ரன் அடிச்சிருக்காரு, 13 ஹெட் ஆவரேஜ். வென்யூவில் பார்த்திங்க அப்படின்னா 31 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் இருக்குது. ஃபஸ்ட் பேட்டிங் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். போல் வால்டர் ஃபஸ்ட் பால் பண்ணி செகண்ட் பேட்டிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பட் ஹெட்டில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு 2 மேட்ச்சுக்கு. வென்யூவில் 7 இன்னிங்ஸில் 7 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட்டு சேவியர் பாட்லெட் ஹெட்டில் 10 விக்கெட்டு, வென்யூவில் 26 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. வென்யூவில் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. செகண்ட் பவுலிங் மஸ்ட்டாக அவங்க டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிரஸ்விட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பவுலிங் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஒரு கிராண்ட் லீக்குக்கு ஒரு டிஃபரன்ஷியல் பிக் உங்களுக்கு வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பென்சர் ஜான்சனோ பாட்லெட்டு நான் ஸ்கிப் பண்ணுறேன் ப்ரோ, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு 4 ஓவர்ஸ் போடக்கூடிய பவுலர், விக்கெட் எடுக்கிற மாதிரியான பவுலர் வேணும் அப்படின்னா இவரை நீங்கள் ட்ரை பண்ணுறது கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஹெட்டுக்கு 2 மேட்ச் ஆடி 2 விக்கெட்டு, வென்யூவில் 4 மேட்ச் ஆடி 6 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு.
நெக்ஸ்ட் ஸ்பென்சர் 3 மேட்ச் ஆடி 2 விக்கெட் ஹெட்லையும் வெனியூவில் 9 மேட்ச் ஆடி 9 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் bowling கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மீண்டும் நிறையவே இருக்குது. சிவிசி ட்ரை பண்ணலாமானா வேண்டாம், அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் மைக்கேல் செப்சன் 10 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்ல. வெனியூவில் 32 இன்னிங்ஸில் 23 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ரிஸ்க்காக போங்க. ஸோ அவர் கூட கம்பேர் பண்ணல ஸ்லைட்லி பார்த்திங்க அப்படின்னா குனேமன் வந்து எக்கனாமிக்கலாக போல் பண்ணுறாரு. ஸோ ஆப்போசிட் டீமான தண்டர்ஸில் மிடில் பெருசாக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிடையாது, ரைட் ஹேண்டர்ஸ் நிறைய பிளேஸ் இருக்காங்க. ஸோ குனேமன் ரீசெண்டாக நல்லா எக்கனாமிக்கலாக போட்டுருக்காரு. விக்கெட்ஸ் வந்து 2 பவுலர்ஸுமே கிடைக்கல. இந்த டீமில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒஸ்ட் ஸ்பின்னர் காம்போ இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. மற்ற டீமில் கூட ஓரளவுக்கு நல்லா போல் பண்ணக்கூடிய ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இந்த சீசனில் இது வரைக்கும் பெருசாக பர்ஃபார்மே பண்ணாத 2 பிளேயர்ஸ் இந்த டீமில் வந்து இருக்காங்க. ஸோ செகண்ட் பவுலிங் வந்து குனேமன் நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பிளேயரோட பேட்டில் அல்சோப்க்கு அகேன்ஸ்டாக பேட்டில் எதுவும் இல்லை. பிரியாண்டை பொறுத்த வரைக்கும் க்ரீன் 2 முறை, டேன் கிறிஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆகிட்டார். இந்த பிளேயர் ஸ்குவாடில் இல்லை. ஸோ 2 முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. காலின் முன்ரோ, கிறிஸ் க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மேட் ரென்ஷாவை க்ரீன் 3 முறையும், கிறிஸ்டியன் பார்த்திங்க அப்படின்னா 1 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான அதாவது இந்த டீமோட இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டாம் அல்சோப்பை அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணிக்கிறேன். நாதன் மெக்ஸ்வீனி, ஸோ ரிஸ்கா முன்ரோ அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணிக்கிறேன். ஸோ பாட்லெட் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குனேமன், ஸ்பென்சர் ஜான்சன்கிற ஒரு 6 பிளேஸ் வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். 7th ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பாட்லெட் போல் வால்டர் அப்படின்னு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிட்னி தண்டர்ஸோட பிளேயிங் 11 டேவிட் வார்னர், அடுத்து பிளேக் நிக்கரட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த நிக்கரட்ஸ்ங்கிற பிளேயர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யங்ஸ்டர், 19 வயசு தான் ஆச்சு. நல்லா குவாலிட்டியாக ஹிட்டிங்ஸ் வந்து ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் இவர் உள்ளே வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா டேனியல் சாம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பேன்கிராஃப்ட், இந்த 2 பிளேயருக்கும் இடையே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேட்ச் அடிக்கல ரொம்பவே பிக்கஸ்ட் ஆக்சிடென்ட் பார்த்திங்க அப்படின்னா நடந்துச்சு. ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் பார்த்திங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக ரெக்கவர் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸில் ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி அப்படிங்கிற ரீசனுக்காக ஆல்ரெடி சாம் கான்ஸ்டஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவரும் இந்த இடத்த ரிப்ளேஸ் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அவர் வந்தாலும் நீங்கள் உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் எந்தளவுக்கு ஆடிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட்டு சாம் பில்லிங்ஸு, மேத்யூ கில்ஸு, ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்டு, கிறிஸ் க்ரீனு, டேன் கிறிஸ்டியனு, ஸோ டாம் ஆண்ட்ரியூஸு, லியாம் ஹார்ச்சர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லாக்கி ஃபெர்குசன், வெஸ்ஸேகர். ஸோ டேன் கிறிஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சிட்டி தண்டரில் வந்து ப்ளே பண்ணுறாரு. நான் மேலே ரிட்டையர்னு சொல்கிறேன், அது வேறு பிளேயரு. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் ஃபுல் 4 ஓவர்ஸ் வந்து யாரெல்லாம் போல் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கல. ஃபெர்குசன், வெஸ்ஸேகர், ஹேச்சர், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டேன் கிறிஸ்டின் வந்து 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணலாம். கிறிஸ் க்ரீன் வந்து 4 ஓவர்ஸ் வரைக்கும் போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ டேனியல் சாம்ஸோட இடத்த டேன் கிறிஸ்டின் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருக்காரு. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டேவிட் வார்னர் 36 ஆவரேஜ் ஹெட் இருந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. லாஸ்ட் 2 மேட்சஸ் தான் நல்லா ஆடி இருக்காரு கன்சிஸ்டன்சியாக. போத் இன்னிங்ஸுமே பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் வீசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து பிளாக் நிக்கரட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நீங்கள் கொஞ்சம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்கள் கிராண்ட் லீக் டீமில் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் வந்து 27 அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. சாம் பில்லிங்ஸ் ஹெட் 45, வெனியூ 31. இதே பிளேஸில் இறங்கினார்னா இவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே அதிகமாகும். ஏன்னா டபுள் ஆப்ஷன் விக்கெட் கீப்பரும் பண்ணுறாரு, ப்ளஸ் மேலேயும் நம்பர் 3ல் ஆடினார் அப்படின்னா கிராண்ட் லீக்கு மஸ்ட்டாக உங்கள் டீமில் பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு விசி கூட கொடுங்க. ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்டில் நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேத்யூ கில்ஸ் ரீசெண்டாக நல்லா ஃபார்மில் இருந்திருக்காரு. நம்பர்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும். லோ பர்சன்டேஜில் உங்களுக்கு ஒர்த்தான பிளேயர் வேணும் அப்படின்னா மஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மேத்யூ கில்ஸை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 8 இன்னிங்ஸில் 25 ஆவரேஜ் ஹெட்லையும் வெனியூவில் 16 அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவரோட ஆவரேஜ். ஷெர்ஃபன் ரதர்ஃபோர்டு லாஸ்ட் மேட்ச் ஒரு குவாலிட்டியான நாக்கு. இத்தனை மேட்சாக அவரை பேக்கப் பண்ணி கொண்டு வந்ததுக்கு லாஸ்ட் மேட்ச்சில் கடைசியில் ஒரு ஃபினிஷ் வந்து கொடுத்துருந்தாரு. மேட்ச் வினிங் நாக்கு வந்து ஆடி இருந்தார். 39 ரன் பார்த்திங்க அப்படின்னா கம்மியான பாலில் அடித்து கொடுத்துருந்தார். 3-4 6 கிட்ட பறக்க விட்டுருந்தார். வெனியூ பொறுத்த வரைக்கும் மெட்டன் அடித்து விக்கெட் எடுக்கலை. ஆஸ் யூஸ்வல் செகண்ட் பேட்டிங் ரேராக உங்களுக்கு யாருமே பிக் பண்ண முடியலை ப்ரோ இந்த டீம் பொறுத்த வரைக்கும். நான் ரிஸ்க்காக போகிறேன் அப்படின்னா ரதர்ஃபோர்ட்டை போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். க்ரீன் ஆஸ் யூஸ்வல் போத் திங்ஸும் பிக் பண்ணிக்கலாம். ஸ்டாட்ஸ் நீங்கள் ரீட் பண்ணவே வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அவர் எல்லா டீம்லையும் கொண்டு வாங்க. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுப்பார். ஃபஸ்ட் பவுலிங்கில் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. நெக்ஸ்ட்டு டேன் கிறிஸ்டியன் ரீசன்ட் ஃபார்ம் மொஸ்ட்டாக இருந்திருக்கு. ஹெட்டில் 13 விக்கெட், வெனியூவில் 15 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு போலிங், செகண்ட் பேட்டிங் மஸ்ட் பிக்கு உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அடுத்து டாம் ஆண்ட்ரூஸ் பொறுத்த வரைக்கும் செகண்ட் போலிங், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலரு. லியாம் ஹேச்சர் பொறுத்த வரைக்கும் 3 மேட்ச் ஆடி 3 விக்கெட் ஹெட்டில், வெனியூவில் ஒரு மேட்ச் ஆடி விக்கெட்லெஸ்ஸாக போயிருக்காரு. ஸோ லியாம் ஹேச்சர் ரீசெண்டாக விக்கெட்டே எடுக்கலை, எந்த ஒரு ஃபார்ம்லேயுமே இல்லை. ஸோ நீங்கள் இவர் கூட கம்பேர் பண்ணியாலும் நீங்கள் வெஸ்ஸேகர் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். வெஸ்ஸேகர் 7 இன்னிங்ஸில் 15 விக்கெட் ஹெட்டில், வெனியூவில் 3 மேட்ச்க்கு 5 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்காரு. போத் இன்னிங்ஸுமே நீங்கள் வெஸ்ஸேகர் பிக் பண்ணிக்கலாம். செகண்ட் போலிங் சிவிசி நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
ஃபெர்குசன் லாஸ்ட் 2 மேட்சஸ் விக்கெட் எடுக்கல, கொஞ்சம் பர்சன்டேஜ் ட்ராப் ஆயிருக்காரு. லாஸ்ட் 2 மேட்சஸ் சேர்த்து இந்த மேட்ச்க்கு வந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் இவர் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பவுலிங் VCR கேப்டன் ஃபெர்குசன் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் வார்னருக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் இல்லை. கில்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்வெப்சன், பாட்லெட், குனைமன் ஒரு முறை விக்கெட் எடுத்திருக்காங்க. க்ரீன் பொறுத்த வரைக்கும் பாட்லெட், குனைமன் ஒரு முறையும், பில்லிங்ஸை ஸ்வெப்சன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இப்போ தண்டர்ஸோட ஒரு இம்பார்ட்டன்ட் 7 பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்திங்க அப்படின்னா டேவிட் வார்னர். இன்கேஸ் சாம் கான்ஸ்டன்ஸ் வந்தார்னா கான்ஸ்டன்ஸை நீங்கள் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். சாம் பில்லிங்ஸு, மேத்யூ கில்க்ஸு, கிறிஸ் க்ரீனு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லாக்கி ஃபெர்குசன், வெஸ் சேகர். ஸோ நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து டான் கிறிஸ்டியன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டில் இருக்க ரீசனுக்காக ட்ரை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பெஞ்ச் பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் ஃபஸ்ட்டு பிரிஸ்பன் ஹீட்டில் ட்ரியூ இருக்கார். ஸோ ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு, ஒரே ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஷீல்டு ட்ராஃபிலலாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர். ஸோ ரேராக ட்ரை பண்ணுங்கள், வந்தார் அப்படின்னாலுமே ரொட்டேஷனில் போங்க. நான் நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். ஆன் டைமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். அடுத்து மைக்கேல் நேசர் 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கான்னு கேட்டால் எஸ் இருக்குது, உள்ளே வந்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு, ஒரு குவாலிட்டியான ஆல்ரவுண்டர். ஹெட்டில் 14 விக்கெட் எடுத்திருக்காரு, வெனியூவில் 22 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணி சிவிசி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நேசருக்கு ஒரு எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. வில்டர்முத் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நோட்டாக ட்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் பவுலிங் ரேராக போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தண்டர்ஸ். ஒலிவர் டேவிஸ் ஒரு சின்ன இன்ஜுரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்டில் வந்திருந்தார் 2 இன்ஜுரி ஆனதுக்கு ரீசனுக்காக. 18 ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒலிவர் டேவிஸ்க்கு ஹெட்டில் இருக்குது, வெனியூவில் 11. ஃபஸ்ட் பேட்டிங் நல்ல பிக்காக இருப்பார். வேக்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரேராக ஃபஸ்ட் பேட்டிங் போங்க, பட் ஸ்டாட்ஸ் வந்து ஓஹோன்னு இல்லை. ஸோ அதையும் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆன் டைமில் உங்களுக்கு டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். டாபி கிரே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கான பிளேயர்ஸோட பர்சன்டேஜ் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 75%லேருந்து 100%க்குள்ளே இருக்கக்கூடிய ஹை பர்சன்டேஜான பிளேயர்ஸில் யாரெல்லாம் வந்து ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது நம்ம பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் 8 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இருக்காங்க. அப்போ நம்ம மினிமமாக 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இந்த ஸ்லாட்லேருந்து பிக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. 3 பிளேயர்ஸ் பிரிஸ்பன் ஹீட்லேயும், 5 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தண்டர்ஸ்லையும் இருக்காங்க. டபுள் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் இருக்குது? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாம் பில்லிங்ஸ்க்கு ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்குது, கிறிஸ் க்ரீனுக்கு ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்குது. இந்த 2 பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 2 பிளேயர்ஸுமே நீங்கள் உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆவரேஜாக இருக்கட்டும், விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நல்லா இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸுமே 2 பிளேயர்ஸுமே பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 2 பேட்டர்ஸ் இருக்காங்க, 4 பவுலர்ஸ் இருக்காங்க. இந்த 2 பேட்டர்ஸில் வார்னர் ஒரு 49-86 அப்படின்னு அடிச்சிருக்காரு. மெக்ஸ்வீனி ரீசெண்டாக ஒரு ஃபஸ்ட்டு 2 மேட்சஸ் பெரிய நாக்ஸ் ஆடி இருந்தார், பட் இன்னும் அவுட்டாக ஆடி இருக்காரு. இந்த 2 பிளேயர்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக் தான். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் யார் பண்ணுறாங்களோ நீங்கள் உங்களுக்கு கிராண்ட் லீகில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹீட் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா மெக்ஸ்வீனி நீங்கள் வந்து பிக் பண்ணி ரேராக 10 டீம் மேக் பண்ணிங்கன்னா அது 5 டீமில் வார்னர் ஸ்கிப் பண்ணுங்கள். இன்கேஸ் சிட்னி தண்டர் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க அப்படின்னா வார்னரை பிக் பண்ணி மெக்ஸ்வீனியை ரேராக ஒரு 5 டீமில் ரொட்டேஷனில் போடுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய 4 பவுலர்ஸில் மஸ்டாக ட்ரீம் டீமில் வரக்கூடிய எபிலிட்டி இருக்குது. வெஸ் சேகர் அப்படிங்கிற பிளேயருக்கு பார்த்திங்க அப்படின்னா அதிக சான்ஸ் இருக்குது. ஸ்டாட்ஸ் நல்லா இருந்திருக்கு, 4 ஓவரும் போல் பண்ணுறாரு. குறிப்பாக டேனியல் சாம்ஸ் வந்து டீமில் இல்லை. பவர் சர்ஜாக இருக்கட்டும், டெத்தாக இருக்கட்டும், இந்த 2 டைம்லையுமே பார்த்திங்க அப்படின்னா வெஸ் சேகர் தான் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதாவது கிட்டத்தட்ட முக்கியமான பவுலர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். டேனியல் சாம்ஸ் இல்லாத ரீசனுக்காக டெத் ஓவர்ஸில் வந்து இவர் தான் பவுல் பண்ணுவார். மினிமம் 3 விக்கெட் வந்து நாளைக்கு மேட்ச் பொறுத்த வரைக்கும் இவர் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஃபெர்குசன், ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான பிக்காக இருப்பார். பாட்டட், ஸோ நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 பிளேஸ்லேயே யாராவது ஒருத்தர் பிக் பண்ணிக்கோங்க. இந்த 4 பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சிம்பிளாக ஒரு 4-5 பிளேஸ் எங்களுக்கு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னா ஃபஸ்ட்டு பில்லிங்ஸு, 2வது பார்த்திங்க அப்படின்னா டேவிட் வார்னரு, ஸோ 3வது கிறிஸ் க்ரீனு, 4வது பார்த்திங்க அப்படின்னா வெஸ் சேகர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணிக்கிறேன். ஸோ 5வது லாக்கி ஃபெர்குசன். இந்த 5 பிளேஸை பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய டீமில் பிக் பண்ணிக்கிறேன். 6th ஆப்ஷன் வேணும் அப்படின்னா பாட்லெட்டை கூட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ 50லேருந்து 75%க்குள்ளே 3 பிளேஸ் இருக்காங்க. 3 பிளேஸில் 2 பிளேஸ்க்கு டபுள் ஆப்ஷன் இருந்தாலும் போல் வாட்டருக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக ஓவர்ஸ் வந்து ஷேர் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த 3 பிளேஸில் ஒரு சூப்பரான பிக்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா போல் வால்டர்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மேட்ரன்ஷா அதிக பர்சன்டேஜ் பிக் பண்ணியிருக்காங்க. ஹெட் ஆவரேஜ் 16, வெனியூவில் 19 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கிராண்ட் லீக்கில் செகண்ட் பேட்டிங்கில் மட்டும் ரென்ஷாக்கு ஒரு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
சரி ஓகே, இப்போது 25லேருந்து 50% இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 விக்கெட் கீப்பர்ஸு 2 பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான். இதில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இவர் ஒருத்தர் தான் பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஹேண்டராக இருக்கார். ஸோ இதில் நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கில்க்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆவரேஜும் பார்த்திங்க அப்படின்னா 40+ வந்து ஹெட் இருந்து ரீசனுக்காக கில்க்ஸ் ட்ரை பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பேண்டன் வந்து 11ல் ஆடுறதுக்கான சான்ஸ் கம்மி. ரீசன் என்ன அப்படின்னா டாம் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா 11ல் ஆட போகிறாரு, விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன். ஸோ பேண்டன் ஆஸ் யூஸ்வல் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ண போகிறோம். ருதர்ஃபோர்டா முன்ரோவான்னு கேட்டால் நான் முன்ரோ வந்து பிக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லாட்லேருந்து நீங்கள் 2 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணியே ஆகணும். இந்த 2 பிளேயர்ஸ் வந்து பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே லோ பர்சன்டேஜில் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆடின பிளேயர்ஸ்னு சொல்லி எல்லாருமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ரீசன் என்ன ப்ரோ திடீர்னு இதிலே 11 பேர் வருதுன்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ வெயிட் பேகம், அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒலிவர் டேவிஸு, நிக்ரட்ஸ், இந்த பிளேயர்ஸ், இந்த 3 பிளேயர்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் இன்ஜுரி ஆன ரீசனுக்காக உள்ளே வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா டேன் கிறிஸ்டின் வந்து இப்போது டேனி சாம்ஸ்க்கு இன்ஜுரி ஆன ரீசனுக்காக அவர் வந்து 11ல் ஆட போகிறாரு. டாம் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் மைக்கேல் நேசரும் ஸ்குவாடில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா லியாம் ஹேச்சரி இப்போ ஸ்குவாடில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. 11ல் எக்ஸாக்டாக வருவாங்களாங்கிறது தெரில. இந்த 4 பிளேயர்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு நம்பிக்கை 11ல் ஆடக்கூடிய பிளேயர்ஸாக இருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் யாரும் ஆக வேண்டாம். ஸோ நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் நீங்கள் யாருக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்னா டபுள் ஆப்ஷன் டாம் ஆல்சோ கொடுக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக மைக்கேல் நேசர் கொடுக்கலாம். ஸோ தேர்ட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஸ்லாட்டில் பிரஸ்ட்விஜ் ஓரளவுக்கு நல்ல பிக்காக இருப்பார். ஃபோர்த் ஆப்ஷன் டேன் கிறிஸ்டின்ட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த 4 பிளேஸ்க்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட 2 பிளேஸை பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம் ஒரு பேஸ் டீம் க்ரியேட் பண்ணிச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணிச்சுக்கக்கூடிய பேஸ் டீமாக இருக்குது. விக்கெட் கீப்பர்ஸில் பில்லிங்ஸ் ஆல்சோ பார்த்திங்க அப்படின்னா ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் வார்னர், முன்ரோ, மெக்ஸ்வீனி, ஆல்ரவுண்டர்ஸில் கிறிஸ்டியன், க்ரீன், போல் வால்டர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் ஃபெர்குசன், பாட்லெட், வெஸ்ஸேகர் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் கிறிஸ் கிரீன் சேஃபாக, வைஸ் கேப்டன் பில்டிங்ஸ் வந்து ரிஸ்க்காக கொடுத்துருக்கோம். இது ஃபைனல் டீம் கிடையாது. ஆஃப்டர் லைனாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக உங்களுக்கு டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி பாருங்கள். ஒரு 10 மேட்சஸ் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணி கிராண்ட் லீக் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய ஐடியாஸை வச்சு நீங்கள் உங்களோட கிராண்ட் லீக் டீமை வந்து நீங்களே மேக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் மேக் பண்ணதுலேருந்து இந்த பர்டிகுலர் நம்ம கொடுக்கக்கூடிய ஐடியாஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய வந்து சேஞ்சஸ் கிடைக்கும். நிறைய ஐடியாஸ் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். பாயிண்ட்ஸ் வந்து ஆவரேஜாக ஒரு 50லேருந்து 70 to 100 கூட நமக்கு இன்க்ரீஸ் ஆகலாம். நீங்கள் நார்மலாக மேக் பண்ணியிருக்கக்கூடிய டீம் ஒரு 700 பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா அந்த லோ பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸில் யார் அவங்களுக்கு வருவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அதுக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். லிங்க்கு கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.